நம்ம இன்னைக்கு சோயா கோலா உருண்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். இது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ப்ளீஸுங்க. உங்களோட பெரிய சப்போர்ட் இந்த சின்ன சேனல் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை சுடுதண்ணியில் சேர்த்து வச்சுருங்க. கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு, 200 கிராம் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு முறை கலந்துட்டு ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன், அதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதெல்லாம் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது போல் அரைச்சிட்டு வந்ததும் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்மளோட மீல் மேக்கர் நல்லா ஊறி ரெடியாக இருக்கா. இதை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஒரு 2 சுற்று விட்டால் போதும். இது போல் நல்லா உதிரியாக வந்துடும். இதை பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிறதையும் இது போல் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது போல் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போது இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, குட்டியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், கூடவே நறுக்கின மல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை 1-2 பிச்சு சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி மீல் மேக்கரில் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அதிகமாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது போல் பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து அழகாக நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். இதே போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாம். உடனே கலந்து விடாதீங்க, லைட்டாக பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் நேரம் நல்லா பொரிஞ்சு லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இது ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது, உடனேவே குக் ஆகும். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, அப்போ பிரிஞ்சு வராமல் நமக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே மீதம் உள்ளதையும் சேர்த்து பொரித்து எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சோயா கோலா உருண்டை ரெடி. நீங்களும் இந்த சிம்பிள் ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அகைன் உங்களோட பெரிய சப்போர்ட் இந்த சின்ன சேனல் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.